பேசுகிறோம். காசியில் ஆரம்பித்து அனைத்து ஊர்களையும் பார்த்தோம். கடைசியாக அயோத்தி ராமர் கோவிலையும் பார்த்து விட்டோம். பிறகு தங்கும் வசதியும் சாப்பாட்டு வசதியும் அனைத்து வசதிகளும் நல்ல முறையில் முடித்து கொடுத்ததற்கு மிக்க நன்றி. சிறப்பாக இந்த காசி யாத்திரையை நண்பர் சீனு அவர்கள் சிறப்பாக செய்திருந்தார். எந்தவித குறையும், குறிப்பாக ஒரு குறை கூட சொல்ல இயலவில்லை. நானும் பல பயண போயிருந்த சாப்பாடு, டாக்டர் அந்த தங்கும் இடங்கள், நம்மை அழைத்து செல்லும் விதம், நேரடியாக நம்மை அழைத்து செல்லும் இடம், நேரடியாக நம்மை இடங்களுக்கு சென்று அந்த இடத்தினுடைய வரலாற்றையும் நமக்கு எடுத்து காட்டி, எல்லாம் போறவங்கெல்லாம் இது கொள்ள டூர் நடத்துறவங்க யாருமே கொள்ள செய்ய மாட்டாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க பல டூர். எடுத்து சொல்லி நமக்கு புரிய வைக்கிறது ரொம்ப சாதாரண காரியம் இல்லை. நம்ம எங்க போகணும், எப்படி போகணும், நம்மளை வழி நடத்தி ஒவ்வொரு தளத்திலும் அவருடைய செயல் காரணமாக நம் ரொம்ப ஆண்டவனுடைய அருள் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த காசி யாத்திரை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் திருப்பத்தை கண்டிப்பாக உண்டு பண்ணும். நீங்கள் இன்றைக்கு நல்லபடியாக நாம் வீடு போய் சேர்ந்த பிறகு நம் குடும்பத்திலோ அல்லது நம்மிடையோ மிகச் சிறப்பான ஒரு திருப்பம் கண்டிப்பாக வரும். ஏனென்றால் நாம் பார்த்திருக்கின்ற காசி விஸ்வநாதரும், நாம் பார்த்திருக்கின்ற ராம ஜென்மபூமி ராமரும் நமக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வாழ்க்கையை, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தை கண்டிப்பாக தரும் என்று நான் நம்புகிறேன். மேலும் திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும் என்று சொல்லுவார்கள். அதே போன்றுதான் இங்கும் காசிக்கு போய் வந்தால் நிச்சயமாக ஒரு வாழ்க்கையிலே திருப்பம் வரும். எனவே நீங்கள் அனைவரும் இந்த ஒத்துழைப்பு தந்து இந்த அளவுக்கு அவர் ஒரு குறிப்பிட்ட நேரம் சொன்னார். அதற்கு முன்பாக தயாராக இருந்து யாருமே ஒருத்தர் கூட குறை சொல்ல முடியாது. எல்லாருமே நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. அது அவர் மறுக்கவே முடியாது. அவர் 5:30 மணிக்கு வரணும்னு சொன்னா 5 மணிக்கு அங்கே இருப்பாங்க.